ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம். ஸோ நாம் வந்துட்டு இப்போ நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து 8 மணிக்கு போகிறோம். போகலாமா? ரெடி. முடியல முடியல ஆகஸ்ட் 1 இதுக்கு முன்னாடி காமிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு 8 மணிக்கு போகிறதாட்டு. ஆனால் அங்கே ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா, சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம்தான் 8 மணி சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாகுபலிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் காமிச்சது ஃபஸ்ட்டு 8 மணிக்கு போகிற மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு போகிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ போட்ட ரீசன்ட் நிறைய வீடியோஸில் வந்து நான் நிறைய தடவை சர்ச்சுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்கேன். அது சம்டைம்ஸ் நம்ம வியூவர்ஸுக்கு வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதை மாற்றி நம்ம வைக்கிறதானே மாற்றி ஸோ மாற்றி வச்சுட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நாம் வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியில் இன்னைக்கு வந்துட்டு நிறைய சம்பவம் நடந்துச்சுங்க. நான் எதை சொல்கிறது எனக்கு தெரில. இன்னைக்கு வந்துட்டு பைபிள் ஆட்டை போட்டு வந்தாச்சு. எப்போ இருந்த அளவு சாரி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் ஒவ்வொன்றா சொல்லலாம். பட் ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணும்போதும் யாராவது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா இடமும் நிறைய சரிப்பாக இருக்குது. அதனால மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் சர்ச்சுக்கு போகிற இதில் லைக் சர்ச்சு போயிட்டு பேசுவாங்க. பாய். அவ்வளோதான்ப்பா, கோவில் பருவடை எல்லாம் முடிஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வரலாமா? ஸோ இதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய இருந்துச்சு. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் லைட்டாக ஒரு ப்ரேயரை போட்டு, சண்டேல அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ப்ரேயரை போட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு, கோவிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜூலை 31 நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி மழை வந்த டைம்ல இருக்கிறதா அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதே நாள் வந்துட்டு ஈவினிங் டைமா என்னமோ தெரியல, இங்க மேல மொட்டை மாடலையும் மழை வந்துச்சு, அதை வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய மலை இடத்து எல்லாம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் அப்புறம் நைட்டு மணிக்குட்டியை வாக்கிங் போட்டு போகும்போது, ஸோ அப்படி நிறைய டைம்ல உள்ளதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் இதுல சேர்த்து கோத்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹாய், என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஏன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, என் நாய்க்குட்டியை வந்துட்டு வாக்கிங் கூட்டு போக வந்தேன். அண்ட் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு செம மழைங்க வரப்போகுது. அண்ட் அந்த காற்று ஜில்னஸ்ஸு இதெல்லாம் நான் வந்து சென்னையில் நல்லா ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பீஸ் ஆஃப் வீடியோ நான் வந்துட்டு எடுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா வந்துட்டு, சத்தியமாக எனக்கு கிளியரண்டிக்காக ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, உண்மையிலே சென்னையில வந்துட்டு இந்த மாதிரி இதை நீங்க ஃபீல் பண்ண முடியாதுங்க. சென்னையில வந்துட்டு செம்ம ஹீட்டு, செம்ம ஒரு மாதிரி இருக்கும். பட் இப்போ இங்க இந்த ரெய்னி டைம் வந்துட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குது. அதை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா மழை வரும்போது தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே.
பாய். ஃபுல்லாக மழை தான். மழை பெய்யுது, ஆனால் என் மேலே மழை விழுற மாதிரி இருக்கா? ஏதோ வெயில் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். வாவ், ஏதாச்சும் தெரியுதா? மழை வருதா? நான் இருக்கிற பிளேஸில் கொடை மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3-4 நாளாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த மழை வீடியோவை. இது கன்னியாகுமரியில், ஓகேவா? இப்படி மழை வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ஜில்னஸ் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மழையில் தான் உட்காந்துருக்குறேன். நான் எதுவும் கொடை எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கல. தண்ணி தலையிலையும் உழுது, ஆனால் பெருசாக உழல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மரம், செடிகள், கொடிகள் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஸோ சிலவங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கிற கான்செப்டே புரியாது. அவங்களுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளோதான், வீடியோ எண்ட் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டேட்டில் வெட்டுமணிக்கு போனோம். அன்னைக்கு வாவுபலி போனோம். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போனப்போ வந்துட்டு மழை. அதுக்கு அடுத்து வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது, நாயை கூட்டிகிட்டு போகும்போது, அண்ட் அடுத்த நாள்லாம் வந்துட்டு மழை வந்துட்டே இருந்துச்சு. ஸோ தான் மொட்டை மழைலாம் வந்து காமிச்சேன்ல அப்படி. ஸோ கடைசியாக வந்து ஆகஸ்ட் 3rd or 4th வரைக்குமே இப்படி அடிக்கடி மழை தான். நான் டேட் மென்ஷன் பண்ணல, கிளியராக தெரிஞ்ச வரைக்குள்ள டேட்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நான் வந்து இந்த மலையில் என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ கன்னியாகுமரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அடிக்கடி ரெயினியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு க்ரீனிஷான ஒரு ஏரியாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும், அண்ட் ஒரு ரெய்னியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்கே வரலாம். பட் இருந்தாலும் நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே செட்டில் ஆகிடாதீங்க. ஏன்னா எப்பயாச்சும் மழை சம்டைம்ஸ் வராமல் கூட போகும். ஏன்னா சில நாட்களில் வந்துட்டு மாதக்கணக்காக மழை வராமல் ஹீட்டு கூட ரொம்ப அடிச்சுனே இருந்திருக்குது. ஆனால் எதிர்பார்க்காத டைமில் மழை வந்துடும். ஸோ அதுதான் கன்னியாகுமரி. அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறீங்க. நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.